இந்த மாமரத்தை நான் சின்ன வயசுலேருந்தே இந்த மாமரத்தை பார்த்துட்டு வரேன். ஆனால் ஒரு காய் கூட நான் சாப்பிடுன்னு ஆசைப்பட்டு பார்க்குறேன். ஒரு காய் கூட சாப்பிட முடியல. ஆனால் போன வருடம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காய் விட்டுது. அது மட்டும் நான் சாப்பிட்டோம், அவ்வளோதான். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் காய் மட்டும் என்ன காரணம் தெரியல. ஆனால் காய் மட்டும் காய்க்கவே இல்லை. அது எங்களுக்கு நாங்கள் எதனா மெடிசன் எதுவும் விடலை. ஆனால் யாரோ இப்படி சொன்னாங்க. ஆனால் எதுவும் செய்யலை. ஆனால் நீங்கள் எதனா உங்கள் மரத்துக்கு நீங்கள் எதனா செஞ்சுருப்பீங்க. அதுபோல் எதனா இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த மரம் இது ஒரு மரம். இது கூட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 2-3 மரம் இருக்குது. இந்த மரமும் அதே போல் காய் காய்க்கிறது இல்லை. அப்புறம் எந்த மரமும் காய் காய்க்கிறது இல்லை. ஆனால் பூ மட்டும் நல்லா கொழுந்து விட்டு நல்லா பூக்கும். நல்லா சரசரியாக நல்லா பார்த்தீங்கன்னா பூங்கொத்து சூப்பராக இருக்கும். ஆனால் அதே போல் அது விடுறதில்லை. ஆனால் தென்னந்தோப்பு நிழலில் இருக்குதா என்னன்னு தெரியல எங்களுக்கு. இல்லை எதனா மருந்து வைக்கணுமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பலாமரம் இருக்குது. அந்த பலாமரம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பலாமரமும் காய் மாறுது. ஆனால் செம பிஞ்சு இந்த வாட்டி பிஞ்சு செமையாக விட்டு இருந்தது. விட்டு ரொம்ப காய் பூரா கீழே கொட்டிச்சு. அதனாலே தெரியல எங்களுக்கு. மாமரம் அதே போல் தான். பூ வைக்கிது, பிஞ்சு வைக்கிறது. ஆனால் பிஞ்சு கீழே விழுந்துருது. அதுக்கு என்னான்னு தெரியல. அதுபோல் ஏன்னா மருந்து ஏன்னா இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக பண்ணுறோம். அந்த கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் வீடியோ எடுத்து போடுறேன் அப்புறம். சரி, மீண்டும் சந்திப்போம்.